திருமுருகன் கதை பெரிய புடுங்கி ஒரு புடுங்குனதான் அங்கே வயலில் நட்டதுன்னு முளைக்காம கிடக்கு. இவன்லாம் ஒரு ஆளா? அவன் ஒரு பரதேசி நாய், 5க்கு 10க்கும் அல்லாடுற நாய், 500க்கும் 1000த்துக்கும் ஒட்டு திணையில ஓரமா தலகாணி வச்சு படுத்திருக்க நாய். இன்னைக்கு அவங்களாம் லூலு கொடுக்குமா? அவர்கள் சேர்ந்த எல்லாமே திமுககாரவங்க தான். ஆதாயம் எதிர்பார்த்து, லாபத்தை எதிர்பார்த்து, பணத்தை எதிர்பார்த்து, பதவியை எதிர்பார்த்து அவர்கள் தான் ஒதுக்கி போறாங்க. உண்மையான தமிழன் கிடையாது. பெரியாரை சீமான் எதிர்க்கிறாரு, அதனால சீமான் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொன்னா பெரியாருக்கு இவங்கெல்லாம் சொம்படிக்கிறாங்க. அப்ப பெரியார் சொல்வது சரிங்கிறாங்க. அப்ப இவர்கள் தமிழர்கள் கிடையாது. இவர்கள் அப்ப லூலு இவர் சொன்னதெல்லாம் தவறு. ஒரு நேரத்தில் சாப்பிட்டோம், சர்க்கரை நிறைய சாப்பிட்டோம், இனிக்குதுன்னு சீனி சர்க்கரை சித்தப்பான்னு அள்ளி சாப்பிட்டோம். இப்போ சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருது, வேணான்னு விட்டு ஒழிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நாம் தமிழர் கட்சியை தூக்கி பிடிச்சோமா இல்லையா? 2வது பெரிய கட்சி எங்களுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருக்கா இல்லையா? இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள்கள் 40-50 வருஷமா அந்த கட்சியில் இருக்கிறதுனாலதான் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, முட்டாள்தனமான கேள்வி. தொட்டச்சி எரியணும், தூரம் போகணும்னு நினைக்கிறோம். வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில இருந்து 3000 பேர் ஸ்டாலினோட தலைமையில திமுக இணைஞ்சிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? பரபரப்பா போயிட்டு இருக்கேன். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு 3 மாசங்களுக்கு முன்னாடிதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியேறிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அந்த கட்சிகள் சார்ந்த விமர்சனங்கள் அப்படின்றது வெடிக்க ஆரம்பிச்சு. இப்ப மறுபடியும் நிர்வாகிகள் திமுக போய் இணைஞ்சிருக்காங்களே, என்ன காரணமா இருக்கும்? அது ஏற்கனவே திராவிட மாடல் உருட்டுற கட்சி தான் அது. இது பெரிய உருட்டு சொல்ல முடியாத உருட்டு. அவர்கள் சேர்ந்த எல்லாமே திமுக காரவங்க தான். அதுல போனாங்களா, பேட்டி எடுத்துருக்காங்க, பாத்தீங்களா இல்லையா? ஒரு அம்மா சொல்லுது, எதுக்குமா வந்தீங்க? கூப்பிட்டாங்க, வந்தேன். ஒட்டுக்கா கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்களை. 200 பேர் வந்திருக்கோம். எதுக்கு வந்தீங்க? தெரியலையே. நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? தெரியலையே. நாங்க மீட்டிங் வந்திருக்கோம். நாங்க திமுக 5 வருஷமா இருக்கோம், திமுகவில் 10 வருஷமா இருக்கோம். இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே புதிதாக இணைஞ்ச யாருமே கிடையாது. சின்ன சின்ன பிள்ளைங்களை கேட்கறாங்க, இளைஞர்களை கேட்கறாங்க. அவங்க எதுக்கு வந்தோன்னே தெரியாது, கூப்பிட்டாங்க, வந்தோம். அங்க மொத்தத்துல நாம் தமிழர் கட்சியில யாரும் போய் இணைஞ்சிருக்கலாம். ஒரு 4 பேர் 5 பேர் கொஞ்சம் ராஜீவ்காந்திக்கு வேண்டியப்பட்டவர்கள், ராஜீவ்காந்தியோட தூண்டுதல் பேர்ல போயிருக்கலாம். ராஜீவ்காந்தியே நாம் தமிழர்ல இருந்து போனவர் தானே. அவருக்கு முகவரி கொடுத்தது ராஜீவ்காந்திக்கு நம்ம நாம் தமிழர் கட்சி தான். ராஜீவ்காந்தி யார் என்று வெளியே சொன்னது நாம் தமிழர் கட்சி தான். அதை வச்சுதான் திமுகவில் போய் இந்த ஆட்டம் போடுறாரு. இவர் நினைச்சிட்டாரு 3000 பேர் சேர்த்துட்டோம், நான் ஒரு பெரிய பிரம்மாண்ட விழா, பேர தவளு. ஒரு அம்மா சொல்லுது, நீங்க என்னம்மா பண்றீங்க? நான் வந்தேன், எந்த கட்சியும் இல்ல, திமுக துண்டு போட்டிருக்கீங்க. கொடுத்தாங்க, வாங்கி தோல்ல சும்மா போட்டு வச்சிருக்கேன். இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியா? அதெல்லாம் பொய். அதாவது பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணுமா? எவ்வளவுதான் நீங்க பொய் சொல்லுவீங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சியில இருந்து 6 மாவட்ட செயலாளர்கள், அதுக்கப்புறம் மண்டல பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாமே விலகி இருக்காங்க. அவங்க நிறைய பேட்டிகள் விலகினவங்க யாரும் போகலாமா? அவங்க விலகி இருக்கலாம், அவங்க ஒதுங்கி இருக்கலாம், மீண்டும் இணையலாம். அவர்கள் கடமை, அவங்க எல்லாம் தொண்டாற்றினவர்கள். நம்ம நாம் தமிழர் கட்சியில அரசியல்ல இருந்தவர்கள், நிறைய வேலைகள் செஞ்சவங்க. கோபத்துல ஒதுங்கி இருக்கிறது சகஜம்தான். ஆனால் சிறிது காலத்துக்கு அப்புறம் திருப்பி மீண்டும் வந்துருவாங்க. அது கோச்சிக்கிட்டு அம்மா பிள்ளை சண்டை போடுறது தானம்மா, சேர்ந்து அந்த மாதிரி தான். அதை 3000 பேர் போய் சேர்ந்துட்டாங்களாம். அப்ப நாங்க 26 லட்சம் ஓட்டுல ஒரு 3000 குறைஞ்சிச்சா? என்ன பைத்தியக்காரன் ராஜீவ்காந்தி உருட்டுறாரு. ஏன்னா அவருக்கு ஏதாச்சும் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், ஒரு பெரிய பொட்டி கிடைக்கணும். ராஜீவ்காந்தி செய்யற வேலை தான். நாம் தமிழர் கட்சியில நாங்கெல்லாம் இருக்கிறோம், 8 வருஷமா 9-10 வருஷமா இருக்கிறோம்னா நாங்கெல்லாம் எந்த பலனையும் எதிர்பார்த்து இல்லம்மா. இந்த மக்களுக்கு நல்லது நடக்கட்டுமே, இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும், இந்த விவசாயி நல்லா இருக்கணும், மாணவர்களை நிறைய மாணவிகளை பாலியல் பண்றாங்க, இதுக்கு ஒரு பாதுகாப்பா நாம் தமிழர் கட்சி இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சியில பயணிச்சு நாங்க உண்மையை பேசிக்கிட்டு எந்த வருமானமும் இல்லாம இருக்கிறோமா. ஆனா இப்படி நீங்க இந்த ஒரு இதை முன்மொழி வைக்கிறீங்க. ஆனா விலகி போனவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கு மரியாதை கிடையாது, அந்த கட்சி சரியான ஒரு கட்டமைப்புல இல்ல, அதே போல நிறைய பதவிகள்
இருக்கு, அந்த பதவிகள் வந்துட்டு நிரப்பப்படாம இருக்கு. மாதந்தோறும் அந்த பொதுக்கூட்டம், கலந்தாய்வு கூட்டம் எதுவுமே சரிப்பட நடத்தல, கட்சியாவே இல்ல. அதனால திமுக அப்படி கிடையாது, நல்வழியில சொன்னவர் எந்த பதவியில இருந்தாரு? ஒரு மண்டல பொறுப்பாளர். மண்டல பொறுப்பாளர் தானே. இவர் ஏன் ஒரு மீட்டிங் போடுறது தானே? இவர் ஒரு கலந்தாய்வு வைக்க வேண்டியது தானே? இவர் ஒரு மீட்டிங் மேடையெல்லாம் அமைச்சு 10 பேரை பேச விட வேண்டியது தானே? இவருக்கே திறமை இல்லாத இவர் வந்து ஒண்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அங்க கல நிலவரம் எப்படின்னு பாக்கணுமா? அவங்க இல்லைங்க, நாம் தமிழக யாருமே வந்து கொடியை மட்டும் பிடிச்சி வாழல, எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த உணர்வு இங்க இருக்கு. அந்தந்த நேரத்துல வந்து கலந்துக்குவோம், போய் மற்ற வேலையை பார்ப்போம் நாங்கெல்லாம். இவர் வந்து யார் வந்து ஒதுங்கி போறாங்கன்னா, ஆதாயம் எதிர்பார்த்து, லாபத்தை எதிர்பார்த்து, பணத்தை எதிர்பார்த்து, இல்லை பதவியை எதிர்பார்த்து, இல்லை அப்போ ஒரு 10 பேரை அடிமையாக வச்சு கொள்ளணும், நம்ம சொல்றதுதான் கேட்கணும், நம்ம செய்யறதுதான் ஏத்துக்கணும், இந்த மாதிரி உள்ளவர்கள் தான் வர்றாங்க. அவர்கள் தான் ஒதுங்கி போறாங்க. இந்த ஒதுங்கி போறவர்கள்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒண்ணு நினைச்சு வருவாங்க, அது கிடைக்கலன்னா ஒதுங்கி போறாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவுமே குறிப்பா வந்துட்டு இப்ப சீமான் அவர்கள் வந்துட்டு இந்த பெரியார பத்தி நிறைய விஷயங்கள் பேசினது வந்துட்டு ரொம்பவே வந்து சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுல அவர் சொல்லியிருப்பாரு, பெரியாரை வந்து வேரோடு அழிப்பதுதான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப முழுக்க பெரியார் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர். அதனாலேயே நிறைய வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல, முரண்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு விலகுனதாகவும் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், எல்லாம் பொய்வா இவங்க சொல்றது. அப்ப வந்து இவன் உண்மையான தமிழன் கிடையாது. பெரியாரை சீமான் எதுக்குறாரு, அதனால சீமான் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப சீமா இது பெரியாருக்கு வந்து இவங்கெல்லாம் சொம்படிக்கிறாங்க. அப்ப பெரியார் சொல்வது சரிங்கிறாங்க, பெரியார் சொன்ன கருத்துக்கெல்லாம் ஏத்துக்கிறாங்க. அப்ப இவர்கள் தமிழர்கள் கிடையாது இவர்கள். அப்ப வந்து லூலுன்னா என்ன தெரியுமா? யார் அவரு? ராமசாமி நாயுடு லூ. ராமசாமி நாயுடு லூவோட மனைவி லூ. அந்த லூலுவை தூக்கி போட்டு லூலு குரூப்னு வச்சிருக்காங்க. இவர்கள் லூலு குரூப்பை சேர்ந்தவங்க. அதாவது இவர்களெல்லாம் வந்து எப்படின்னா லூலு, அந்த லூலு தலைவர் யாருன்னா பெரியார். அதாவது ராமசாமி நாயக்கர் லூ, ராமசாமி பெரியார் லூ, வர்றாரு லூ, இதுதான் லூ. அதான் அந்த லூலு குரூப்பு. அவர் வந்து அப்படிதான் வாழ்ந்தாரு. பெரியார் வந்து ஒரு நேரத்துல வந்து அவர்களுக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் வாழ்றாங்கன்னா அவர்களுக்கு யாருன்னு தெரியல. பெரியார் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. நாங்க சொல்லாததை நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சீமான் சொல்லல, சொன்னதைத்தான் சொல்றாரு. நீங்க அந்த இதுல பேப்பர்ல பாருங்க, நேத்து கூட பேப்பர்ல போட்டிருக்காங்க. அவர் என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்துருச்சுமா. கர்ப்பப்பை எடுத்துருன்னு சொன்னாரு. இப்ப வந்து பெரியார் கட்சியில கர்ப்பப்பை எடுத்துட்டாங்களா? தாலியா இன்னொன்னு கேட்டீங்களா? பெரியார் சொன்னார், தாலியை யாரும் போடாதீங்க, தாலியை அறுத்தறீங்கன்னு. தாலியை அறுக்கிற தினம்னு ஒன்று கொண்டாடினாங்க, தாலியை அறுக்கும் நாள் கொண்டாடினாங்க பெரியார் கட்சியில உள்ளவங்க. இப்பவும் நிறைய பேர் பெரியார் தாலி போடுறது இல்லை. தாலிங்கிறது வந்து ஒரு தமிழருக்கு வந்து ஒரு பெரிய பண்பாடு, இல்ல கலாச்சாரம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தாலி அப்படின்றது ஒரு அடிமை சங்கிலியா இருக்கு, அதனால வந்து பெண்கள் வந்து வெளியில போக கூடாது, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேதான் முடங்கி கிடக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை மாறணும்ன்றதுக்காக தான் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பேசுவாங்களாமா இதெல்லாம். இப்போ 2025ஆம் ஆண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பழைய பெண்கள் வந்து படிப்பறிவு இல்லை, ஓரளவு பெரிய பிள்ளை ஆயிட்டாக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அதற்கு பிறகு பரவாயில்லைன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. அப்புறம் காலேஜுக்கு அனுப்பாம இருந்தாங்க. அப்புறம் பிள்ளைகள் காலேஜுக்கு போணுச்சு. இப்போ வந்து IAS வரைக்கும் இருக்காங்க பெண்கள். அப்போ நாடு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இல்லையா? நாடு வளர்ந்துட்டு இப்போ வந்து ஃப்ளைட் ஓட்டுது பெண்கள், விண்வெளிக்கு பெண்கள் போறாங்க, விமானம் பெண்கள் ஓட்டுறாங்க, ரயில் பெண்கள் ஓட்டுறாங்க, எல்லாத்துலயும் பெண்கள் வந்து முன்னிலையில இருக்காங்கம்மா. எந்த காலத்து பஞ்சாயத்தை கூட நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பழங்கால பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வந்து தூசி தட்டி அதை அப்படியே காட்டுற தாலி போடாதீங்க. கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம். தமிழர்னா என்னம்மா? தமிழர்னா என்னன்னா புட்டு வைக்கணும், மாங்கல்யம் போடணும், காலில் மிஞ்சி போடுறது, கணவன் தான் தாலி கட்டணும், மோளம் வைக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய சடங்குகள் செஞ்சுதான் தாலி கட்டுறாங்க. இதை வந்து சுத்தமா இல்லை. நீ வந்து விதவை தான் வந்து கணவனை இழந்தால்தான் தாலி அறுப்பாங்க. நீ வந்து உயிரோட கணவனை வச்சு தாலி அறுத்து அந்த பெண்களை விதவை குலத்தை கொடுக்குறிய, அப்ப அவங்களுக்கு மூளை வேலை செய்யலன்னு அர்த்தம். இவர் ஒரு பைத்தியக்கார குரூப், இவர் வந்து ஒரு பைத்தியங்கள். இது ஒரு குரூப். அதனால தவறு சொல்லல, நீ இருந்துக்கோ, நீ தாலி இல்லாம இரு, நீ ஒரு புருஷன்ல 3 புருஷன் வச்சுக்கோ, நீ வந்து ஆண் உறுப்பை அறுத்து வீசு, நீ பெண் உறுப்பை அறுத்து வீசு, கர்ப்பப்பைய அறுத்து வீசு, அது ஓ விருப்பம். நீ ஒரு பைத்தியக்காரன்.
அதை நாங்க வந்து இதை செய்ய நாங்க சொல்ல வரல. ஆனால் இது வந்து ஒவ்வாது. சாப்பாட்டுல உப்பு அளவாதான் போடணும். அதிகமா போனா சாப்பிட முடியுதா? அப்ப என்ன சொல்றோம், அதிகமா உப்பு இருக்குமா சொல்றோம்ல. அம்மா என்னம்மா குழம்பு உப்பு கூட போயிட்டு உப்பை குறைக்கணும். உடம்பு குண்டாயிட்டு நம்ம சுபவி மாதிரி தொலுக்கு புழுக்குன்னு இருக்கு, அப்ப கொழுப்பை குறைக்கணும். அந்த கொழுப்பை குறைத்துக்கு என்ன பண்ண, வாயை குறைக்கணும். அப்ப நீ சாப்பிட்றத குறைக்கணும், நீ டெய்லி தண்ணி அடிக்கிறத குறைக்கணும் மருத்துவர் சொல்லுவார். நீ டெய்லி சிக்கன் திங்காத, மட்டன் திங்காத, தண்ணி அடிக்காத, இந்த சுபவிக்கு சொல்ற மாதிரி அது ஒரு அட்வைஸ் டாக்டரே சொல்லுவாரு. கால் முடியல டெய்லி ஓடுங்கம்மா, 2 மாடி ஏறி இறங்குங்க சொல்றமா இல்லையா? எப்படி நீ சொல்லலாம்னா, எங்களுக்கு நாங்க தமிழர்கள், தமிழ் தேசியத்தின் கட்சி, நாம் தமிழர் கட்சி. இதுல வந்துட்டு குறிப்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவ்வளவு காலமாக வந்துட்டு ஒரு சில பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு பெரியாரோட கொள்கையை வந்துட்டு முன்னின்று வந்தவர் தான் சீமான் அவர்களே. நிறைய மேடை பேச்சுகள் எல்லாம் பேசியிருக்காரு. இப்ப வந்துட்டு பெரியார பத்தி பேசினாதான் ஊடக வெளிச்சம் வந்து அவர் மேல படும், இப்படி பேசினாதான் 4 பேர் நம்மள வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அது மூலியமா நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஐயா, நாங்க வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து ஏராளமா கூட்டம் கூட்டமா வந்து சேர்ந்து அரசியல் பண்ணுவதாக. அதான் வரேன். பெரியாரை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மேற்கோள் காட்டுகிற எங்கள் தலைவன் வந்து மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவர் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர். தனக்கு சுதந்திரம் வேண்டும், நாட்டு மக்களுக்கு வந்து சம உரிமை என்று போராடி தன் குடும்பத்தையும் உயிரையும் விட்ட எங்கள் தலைவன் நாங்க ஏந்தி பிடிக்கிறோம். எங்க கொண்டாந்து பெரியாரை சேர்க்கிற அதான் கேட்கிறாரு. நாங்களும் நாட்டு பற்றோட வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். மோடி புல்லட் ட்ரெயின் விட்டாம நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், வேகமா போயிட்டு இருக்கோம். நீ எந்த காலம் கூட்ஸ் மாதிரி நீ புடுன்னு இந்த பழைய காலத்துல வந்து பெரியார் கொள்கையை இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆமாமா, இவங்க ஏத்துக்குவாங்க. காரணம் இவங்களுக்கு வந்து கற்புனா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து இந்த பெரியாரை ஏத்துக்கிட்டா கற்பு இருக்கக்கூடாதுன்றாரு, கர்ப்பப்பை இருக்கக்கூடாதுன்றாரு. அப்போ வந்து பெரியாரை ஏத்துக்கிறவங்க எல்லாம் கர்ப்பப்பை அறுத்து எறிஞ்சிட்டாங்களா? நான் கேட்கறதுக்குள்ள சிம்பிள். அப்ப பெரியார் கொள்கை வேணும்னு சொல்றவங்களாம் தாலி அறுத்து போட்டு சும்மா வாழ்வாங்களா? அப்ப ஒரு கணவனுக்கு மேல 2 கணவன் வச்சுக்குவாங்களா? அப்ப மனைவி வந்து இன்னொரு மனைவி வச்சுப்பாங்களா? அப்ப அந்த சுகம் வேணும்னு சொன்னா யாருக்கிட்ட வேணா போறாங்க, அதெல்லாம் ஏத்துக்கிறாங்களா? எந்த தமிழ்நாட்டு பெண்களும் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல உள்ள எந்த ஆண்களும் தன் மனைவி தப்பு செஞ்சா உரிச்சு எடுத்துருவான் தோலை. ஒரு பெண்ணு தவறு செஞ்சா உரிச்சு எடுத்தாங்க. அதுதான் தமிழர் பண்பாடுமா. தலை குனிஞ்சு போறதான் தமிழர் பண்பாடு. தலை நிமிர்ந்து எப்படி போ அப்படின்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? நீ அவுத்து போட்டு போ, லூலு குரூப் மாதிரி ஆடு, துணி இல்லாம ஆடு அப்படி சொன்னா தமிழர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க வந்து தமிழர்கள்மா, தமிழ்நாட்டுல கலாச்சாரம் நாகரிகத்தை அன்றி வாழ்றவங்க. இன்னைக்கு என்ன பாருங்க, நான் தமிழச்சி மாரி தான் இருப்பேன். அதுக்காக வந்து நீ வந்து அவுத்து போட்டுவான்னா இது வந்து அநாகரிகம் இல்லையா? பெரியார் சொல்லுவாரு, ஒரு நேரத்துல பெரியார் யாருன்னு தெரியாது எங்களுக்கு. அப்ப வந்து இவ்வளவு தூரம் விளக்கத்தை நாங்க பார்க்கல, இவ்வளவு ஊடகம் இல்லதான் ஒத்துக்கிறேன். அப்ப வந்து பெரியாரை வந்து கடவுளாக சொன்னார்கள், ஏத்துக்கொண்டோம், நாங்கெல்லாம் கும்பிட்டோம். பெரியார் 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 இப்ப யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நாங்க என்ன பண்றோம், இவர் சொன்னதெல்லாம் தவறு. ஒரு நேரத்துல சாப்பிட்டோம், சர்க்கரை நிறைய சாப்பிட்டோம், இனிக்குதுன்னு சீனி சர்க்கரை சித்தப்பான்னு அள்ளி சாப்பிட்டோம். இப்ப சர்க்கரை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வருது, வேணான்னு விட்டு ஒழிக்கிறோம். அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல், வேற ஒண்ணுமே இல்லை. பெரியார் ஒரு நேரத்துல இவர்களை கட்டி அமைத்து இன்னும் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசுறத கேட்டிருக்கீங்களா? அருவருக்கத்தக்க வகையில பேசியிருக்காரு, அசிங்கமா பேசியிருக்காரு, பெண்களை எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு, முழுக்க முழுக்க பெண்களை அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. பெண்களுக்கு வந்து கற்பே இல்லை, கற்புனா என்னன்னு கேட்டிருக்காருமா. அது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப திமுகவுல இருக்க தலைவர்களுக்கு எல்லாம் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்கிற காரணம் பெரியார் கொள்கையா? அப்ப இவர்கள் மனைவி எல்லாம் குழந்தை பெத்துக்கலையா? கர்ப்பப்பை வெட்டிட்டாங்களா? இந்த சுந்தரவள்ளி தூக்கி பிடிக்கிறாளா வந்து கர்ப்பப்பை வெட்டிட்டாளா? சுபவி வந்து அவர் ஆணூர் அறுத்து எரிஞ்சிட்டாரா? அவரு இன்னமும் ஷோக்காளி மாதிரி சுத்துறாருல்ல, மைனர் குஞ்சு மாதிரியே சுத்துவார் அவரு. மைனர் மூஞ்ச பாருங்களா, அப்படியே மைனர் குஞ்சு மாதிரியே இருக்கும். நேத்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க சுபவிய, அது நான் வர்றேன் அடுத்தது. அதாவது இப்ப நீங்க வந்துட்டு பெரியார வச்சுதான் திமுக வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவங்க வந்துட்டு பிரபாகரனை வச்சுதான் நீங்க அரசியல் பண்றதாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது சார்ந்து பிரபாகரனோட அண்ணன் மகன் அவங்க வந்துட்டு சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கல, அவரை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? சீமான் அவர்கள். யார் சொன்னவங்க? பிரபாகரனோட அண்ணன் பையன். அவர் வந்து அண்ணன் பையன் இவ்வளவு நாளா எங்க இருந்தாரு?
அவர் இறந்த எத்தனை வருஷம் ஆச்சு, அவர் எத்தனை வருஷம் மக்களுக்காக போராடினாரு ஸ்ரீலங்காவில், எனக்கு தெரியாது அவரை. நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன், நிறைய முறை போயிருக்கேன். நான் வந்து அது பிஸ்னஸ்க்காக நான் போயிருக்கேன். ஸ்ரீலங்கா நிறைய இடம் சுற்றியிருக்கேன் நான். ஆனால் இவர் அண்ணன் மகனை நான் பார்க்கலே. இது வரைக்கும் இல்லாத ஒரு அண்ணன் மகன் இப்பொழுது எங்கிருந்து அப்படியே பொசுக்குன்னு எலி மாதிரி நுழையிறாரு. அப்ப இவங்க போய் தோண்டி எடுக்கிறாங்க, அந்த குளத்தூர் மணி, இந்த சுபவி எல்லாம் போய் தோண்டி எடுக்கிறாங்க, எடுத்து பேசுறதுக்கு. இவர் வந்து இறந்தப்ப எங்க கதறி அலுவலியே இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து சிங்களவருக்கு உதவியானவர், சிங்களவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவர் வந்து போராட ஆரம்பிச்ச உடனே இவரோட தொடர்பு கிடையாது, அறுத்தெறிஞ்சிட்டாங்க. ஏன்னா பயம். இவரோட நம்ம எங்க சேர்ந்தாக்கா நம்மளை கொண்டு உள்ள வச்சிருவாங்க, நம்ம ஓடுற மாதிரி இருக்கும், காட்டுக்குள்ள போகணும், பீரங்கிய தூக்கணும், துப்பாக்கிய தூக்கணும், பயந்த ஒரு எலி பொருளை பூந்த அண்ணன் பிள்ளை இப்ப திடீர்னு வந்து அண்ணன் மகன் வந்து முழுக்க முழுக்க சிங்களருக்கு ஆதரவா தான் இருந்தாரா? ஆமா, அவர் சிங்களர்களுக்கு தான் ஆதரவா இருந்தாங்கன்னு நான் பாக்கலாமா சொல்றாங்க. இப்ப 2-3 நாளா எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து சிங்களருக்கு ஆதரவா வந்து, அதாவது இவரை காட்டி கொடுக்குற கூட்டத்துல இருந்திருக்காரு இவரு. அதாவது இவரை வேண்டாம், அதாவது நம்ம பிரபாகரன் தலைவர் கூட சேர்ந்தால் நம்மளும் காட்டுக்குள்ள போகணும், நம்ம வீட்டுல குண்டு வச்சிருவாங்க. ஏமா இவ்வளோ தமிழ் ஈழத்துல வந்து இவ்வளோ தமிழர்கள் இறந்தாங்களே, அப்ப வந்து இவர் அழுதுருக்கணும்ல. என் தொப்புள் கொடி உறவுகள் இறச்சிக்கு ஏன் அலுவல எங்க போனாரு? இந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும், போராடும் போது என்ன வயசு இருக்கும்? சும்மா காசுக்காக இவங்க வந்து ஆள் பிடிக்கிறாங்கம்மா. இந்த ஆள் பிடிக்கிறவள திருமாவளவன் ஃபர்ஸ்ட், திருமாவளவன் 1, சுபவி 2, நம்ம குளத்தூர் மணி, இன்னும் 2-3 அல்லக்கை முண்டங்கள்லாம் இருக்கு. இதுங்கெல்லாம் வந்து ஆள் பிடிக்கிற வேலை. அப்படியே ஆள் பிடிச்சி இந்த புரோக்கர்ஸ், இவங்களாம் வந்து அரசியல் புரோக்கர்ஸ். எங்க இப்போ வந்து திமுகவை முட்டு கொடுக்கணும், திமுகவை தாங்கி பிடிக்கணும். ஏன்னா பதவி அவங்கள்ட்ட இருக்கு, பணம் அவங்கள்ட்ட இருக்கு. உங்கள்கிட்ட இல்லாத பணமா? வெக்கமா இல்லையா? தமிழன்னா அப்படி தலை நிமிர்ந்து நிக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னான். தலை குனிஞ்சு பின்னாடி அடுத்தவன் குண்டிக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு இருக்க வெக்கங்கெட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க சிலரால் தமிழர்களுக்கு அவமானம். அதைத்தான் நாங்க வேணான்னு சொல்றோம். அதே போல பிரஸ் மீட்ல வந்துட்டு பத்திரிகையாளர்கள் வந்துட்டு சீமான் கிட்ட வந்துட்டு நீங்க வந்து பிரபாகரன் அவர்களை வந்து சந்திக்கவே இல்ல, அவர் கூட எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ கூட இப்ப எல்லாமே எடிட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா நான் சந்திக்கலதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பிரபாகரனோட அண்ணன் பையன் வந்து உங்களை நாங்க வந்து ஒரு கொள்கை தலைவரா ஏத்துக்க மாட்டோம், உங்களோட கொள்கைகளை நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லும்போது, என்னுடைய கொள்கைகளை ஏத்துக்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இழிவா பேசியிருக்கிறதாக திருமுருகன் காந்தி கூட குற்றம் சாட்டியிருக்காரு. அவன் திருமுருகன் காந்தி ஒரு ஆளாமா, அவன் அன்னைக்கே செருப்படி வாங்கிட்டு ஓடனான். 4 பொம்பளை கூப்பிட்டு ஒரு 4 லேடிஸ் பூரா எதுக்கு வந்தோன்னு தெரியாம வந்து கருப்பு சட்டையை போட்டு பார்வர் ஷாப்ல முற்றை கிட்ட பரதேசி நாய் இவன். அங்க போய் அவர் முடிவெட்டுற கடையை போய் மறியலட்ட நாய். சீமான் வீடு எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு அல்லக்கை. இது வந்து கைக்கூலி. இது யாரு இது பேச்செல்லாம்? பிரபாகரனோட அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லப்படும் நேரத்துல பிரபாகரன் இவங்க எல்லாமே ஒரே ஒரு ரத்த முறையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே வந்துட்டு அவர் சொல்றது ஏதாவது தப்பு இருந்தா தப்பு பிழைன்னு சொல்லி சுட்டி காட்டலாம். ஆனா எதுக்காக இழிவாக பேசணும், அதை நாங்க வந்து மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? என்ன இழிவா பேசிட்டாங்க இவங்களா? என்ன இவனுங்க பேசாததா? ஐயோ, கண்ட பொம்பளைய வச்சு அவன் வாழ்க்கையவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுற நாய்ங்க இவனுங்கெல்லாம் தரத்தை பத்தி பேசுறாங்க. என்ன இழிவா பேசினாரு அவரு? அந்த அம்மா கேக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய இதே நியூஸ் தான். இவனுங்களுக்கு வந்து ஒண்ணு வந்தா போதுமா, சீமானை பத்தி என்ன வரும்ன்ற அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான். காது அப்படியே உள்ள வந்து குடஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் அண்ணன் பையன்னு சொன்னா அதே மாத்தி 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 கேள்வி கேட்டா கடுப்பாமா இல்லையா? இப்ப நீங்களே என்கிட்ட கேக்குறீங்க, நான் என்ன சொன்னா, ஐயோமா அதை விடுமா சொல்லுவோனா இல்லையா? அந்த மாதிரி சொன்னாரு. அவங்க பிக்காளி பையன்ட்டாரு. ஆமா, பிஜேபியோட பி டீமான்னு கேட்கும் பொழுது திமுக ஏ டீமும் நாங்க பி டீம் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணி. அவர் தைரியசாலிமா, அவரும் தில்லு, அவர் வந்து கெத்தா பேசுவாரு. இது மக்கள் பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை எப்படி மாறும்? ஒன்னும் மாறல. மக்கள் மனநிலை ஸ்டெடியா இருக்கு. மக்கள் அதுலயும் தமிழ்நாட்டு மக்கள் வீரமிக்க மக்கள். ஜல்லிக்கட்டுக்கு துணை போகும் தமிழ்நாடு. அந்த பெரிய கல் இருக்கும், அந்த நிலைக்கல்ல தூக்கலாதான் பொண்ணு கொடுப்பேன்றது தமிழ்நாடு. எவன் வந்து கம்பு சண்டை போனா அவனுக்கு பொண்ணு கொடுக்கும் தமிழ்நாடு. கராத்தேல வந்து ஜெயிச்சவனுக்கு பொண்ணு கொடுக்கும் தமிழ்நாடு. கோழைக்கு பணத்துக்கு வச்சுக்கிட்டு பணத்து முட்டை மேல உட்காந்துருக்காரு பெரியார, அவருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவர் ஏன் வந்து பொண்ணு கொடுக்கல? 40 வருஷம் பொண்டாட்டி சேர்த்து இவர் வந்து வளர்த்த பொண்ணையே கட்ட வேண்டிய சூழ்நிலை என்ன? அந்த பணம் வந்து வெளியில போக கூடாது.
ஆனால் நாங்கள் வீரர்கள்மா, வீரர்கள் நிறைந்த தமிழ்நாடு. இவர்கள் மாதிரி கோழைகள் கிடையாது. நாங்கள் வீரத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம். வீரமாக பேசுகிறாரு சீமான், அதை வந்து துணிச்சலாக பேசுகிறாரு. மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பயம். இன்னும் வந்து போயிருக்காங்க, ஈரோடு போயிருக்காங்க. அங்கே போய் ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ஒரு 4 பேரை வச்சு அவதூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, சீமான் எதற்கும் செஞ்சு கொடுக்க மாட்டார். சீமானின் தம்பி தங்கைகளும் நாம் தமிழர்களும் எதற்கும் பயப்பட மாட்டோம். அப்படி தில்லா நிற்கிறோம். நாங்கள் என்ன திருட்டு வேலை பண்ணோமா, கண்ணக்கோள் வச்சோமா, கதை உடைச்சிட்டு உள்ளே பூந்தோமா, நாங்கள் புதருக்குள்ள பொண்ணை கெடுத்தோமா, நாங்கள் என் மருத்துவமனையில் போய் மருத்துவரை கெடுத்தோமா, இப்போ வந்து ஆசிரியர் இருந்துக்கிட்டு சின்ன மாணவியை கெடுத்தோமா, பூரா வந்து வாசஸ் திமுக. இவர்கள் எல்லாமே திமுக. அவருக்கு இந்த பயம். நாங்கள் எதுவும் செய்யலை. நாங்கள் தைரியமாக நிற்கிறோம். தைரியமா பேசுறாங்க, தைரியமா பேசுறாங்கன்னா எங்க மனசுல அழுக்குல பேசுறோம். பேசு, நீ ஆள் வச்சு பேசுற, கூலி கொடுத்து பேசுற, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை பின்னாடி வச்சிருக்க. இப்ப வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டாந்து வச்சிருக்க. அவருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருப்ப நீ? இவ்வளோ நாளா வராதவர், இவ்வளோ நாளா அண்ணன் பிள்ளை செத்தது வராத போது, அண்ணன் குடும்பமே அழிந்த போது வராதவர் இப்போ திடீர்னு வந்து எட்டி பாக்குறாருன்னா என்ன காரணம்? இப்ப சங்ககிரி ராஜ்குமார் கூட டைரக்டா வந்து அவரு கூட ஒரு பேசியிருக்காரு. இந்த மாதிரி நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அந்த போட்டோவை, பிரபாகரன் பிளஸ் சீமானோட போட்டோ. பின்னாடி வந்து தலைவருக்கு வந்து நாங்க ஷேடோ வச்சிருப்போம், அது இவருக்கு வச்சிருக்க மாட்டோம். அந்த டைம்ல ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு பண்ணோம், ஆனா கடைசியில இது இந்த அளவுக்கு இதான் மாறும் அப்படின்லாம் தெரியல. அவரே டைரக்டா பேசிருக்கோம். அந்த போட்டோ வந்துதான் இப்ப எங்களை தூக்கி நிறுத்திச்சாமா? நாங்கள் சீமானை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டது 10 வருஷமா அவருடைய பேச்சுக்காகவும், அவருடைய திறமைக்காகவும், அவருடைய தைரியத்துக்காகவும், துணிச்சலுக்காகவும், தமிழ்நாட்டின் நலன் வேணும்னு போராடுறாருமா. அவர் என்ன இப்போ வந்து எங்கள் தலைவரோட போட்டோ எடுத்தது இல்லைன்னு சொல்லட்டும், இல்லை வச்சுக்கோ, சரி அந்த போட்டோ நீ தான் எழுதி கொடுத்தா வச்சுக்கோ. எங்கள் அண்ணன் பிரபாகரனை பார்க்கவே இல்லை எங்கள் தலைவரை, வச்சுக்கோ. அவர் இலங்கைக்கு போகலை, வச்சுக்கோ. அவர் வந்து துப்பாக்கியை பிடிச்சி கையில வச்சு இல்லை எங்கள் சீமான் அண்ணன், வச்சுக்கோ. இப்ப என்ன உனக்கு வலிக்குது? உனக்கு எங்க வலிக்குது? நாங்கள் பரவாயில்லன்றோம். அது எடிட்டாவே இருக்கட்டும். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனா ஈழ விடுதலை புலி தலைவர் வந்து பிரபாகரன் யாரு, அவர் எங்கு வாழ்ந்தார்னு கேட்பானுங்க. இவனுங்க எல்லாம் வந்து பெரியார் லிஸ்ட். இவனுங்க வந்து இல்லாததை மலம் என்று சொன்ன ஒருத்தனை தூக்கி பிடிப்பானுங்க. தமிழை மலம், தங்க தட்டிலே வைத்திருக்கும் திருக்குறள் மலம் அப்படின்னு சொன்னவரை தலையில தூக்கி வச்சிருப்பானுங்க. ஆனால் ஒரு வீரனை வீரன் என்று சொல்பவரை வீழ்த்தணும். காரணம் என்ன தெரியுமாமா? இந்த நாட்டை வந்து எப்ப கைக்குள்ள வச்சிருக்கணும். இவர்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு, இவர்களுக்கு ஆன்மீகம் கிடையாது, இவர்களுக்கு வந்து பெண்கள் மேல மரியாதை கிடையாது, கற்புனா என்னன்னு தெரியாது, திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவு வச்சுக்கன்னு சொன்னவரை பிடிக்கும் இவங்களுக்கு, கர்ப்பப்பையை அறுத்து சொன்னவங்களை பிடிக்கும். இதெல்லாம் செய்வாங்களே ஒழிய இவர்களுக்கு வந்து நியாயம் நீதி கிடையாது. மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான், அதை பத்தி கவலை கிடையாது. பெண்களை கற்பழிச்சு கொள்றான், அவனை பிடிக்க மாட்டானுங்க, இவனுங்க அவனை பொத்தி வச்சுக்குவானுங்க. ஊர்ல குடிக்க தண்ணி இருக்காது, அதை பத்தி பேச மாட்டானுங்க. ஸ்கூல்ல ஃபீஸ் ஏறிக்கிட்டு இருக்கும், அதை பத்தி பேச மாட்டானுங்க. நடக்க வந்து ரோடு இல்லை, அதை பத்தி பேச மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் எதை பத்தி அது நலன் குறித்து பேசாத நாக்கே இல்லாத தற்குறிகள் இவர்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு பேரே வந்துட்டு சீப்பா ஆதித்தனாரோட காலில் விழுந்துதான் வந்துட்டு சீமான் அவர்கள் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு குளத்தூர் மணி சொல்லியிருக்காரு. இது உண்மையா? அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? ஆமாமா, இருக்கட்டுமா. இப்ப நான் பிறந்தேன், சுமதி யாரு? உங்க அப்பா தான், உங்க அப்பாவுக்கு பிறந்த. ஆமா, யாரும் இல்லாம பிறக்க முடியாதுமா. ஒரு உலகம் உருவாச்சுன்னா ஒண்ணு இல்லாத ஒண்ணு உருவாகாது. ஒருத்தன் விதைச்சாதான் மரம் வரும், ஒருத்தன் விதைச்சாதான் கொடி வரும், ஒருத்தன் நட்டாதான் வந்து அது முளைக்கும். நீ வந்து நட்டவன் தான் வச்சுக்கணும்னா 1000 வருஷத்துக்கு வாழ முடியாது. இறைவன்கிறவன நம்ம கண்ணால பார்த்ததில்ல. இந்த முட்டாள்களுக்கு, இந்த மூடர்களுக்கு, இந்த அயோக்கியர்களுக்கு, தேவையில்லாத கேள்வி கேட்கிற முட்டாள்களுக்கு பதில் சொல்றேன். கடவுள்ல பார்த்திருக்கோமா? இறைவனை நம்ம பார்த்தது கிடையாது. முருகனை யாரும் பார்க்கல, விநாயகரை யாரும் பார்க்கல, அம்மனை யாரும் பார்க்கல, சிவனை யாரும் பார்க்கல, ராமரை யாரும் பார்க்கல. ஆனாலும் நாம் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கடவுளாக நினைத்து பெருமாளை கும்பிடுறோம். திருப்பதிக்கு போய் கோடி கோடியா பணத்தை உண்டியல்ல போட்டு வர்றோம். திருவேற்காட்டுக்கு போறோம், அம்மனை கொண்டு. இந்த யாராச்சும் பார்த்திருக்கோமா? அவர்கள் அம்மா உண்மையிலேயே அம்மா யாருன்னு தெரியுமா? அவர்கள் அப்பா தெய்வம், அவர்களால தெய்வம். அவங்களை எடுத்து வழி நடத்துறோம். அதே போல சீப்பா ஆதித்தனார் ஆரம்பிச்ச கட்சியாவே இருக்கட்டும்,
அவரை தெய்வமாக நினைத்து அந்த கொடியை நாங்கள் ஏந்தி இருக்கிறோம். சீபா ஆதித்தனாரை எங்கள் தலைவராக ஏற்று அந்த கட்சியை நாங்கள் கையெடுத்திருக்கிறோம். இது வந்து கடவுள் ஸ்தானத்துல நாங்க வச்சிருக்கோம். இந்த முட்டாளுங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். என்ன அவர் வந்து நட்டாரு, நீ ஏன் பரிசிக்கிற? இதெல்லாம் வந்து முட்டாள்கள் கேட்கறக்கு. ஐயோ இவனுங்க வந்து காலங்காலமா முட்டாளாவே இருந்துட்டானுங்க. இந்த முட்டாளுங்க பேச்ச வீரவசனம்னு கேட்ட ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு விசில் அடிக்கிற கூட்டம் இருக்கு, அதுக்கு கைத்தட்டுற கூட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த சுபவி பரதேசி நாய் ஒருத்த மேடையில போயிட்டு சீமான் அப்படின்னா கிளாப் வருது. அந்த கிளாப் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு வருதுன்ட்டு, சீமானுக்கு வருது. அதை நினைச்சு இவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதனால வந்து இந்த முட்டாள்களுக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த கட்சியை வளர்த்திருக்கோமா இல்லையா? நாம் தமிழர் கட்சியை தூக்கி பிடிச்சோமா இல்லையா? இன்றைக்கு அந்த கொடியை தூக்கி பிடிச்சோமா இல்லையா? இன்னைக்கு வந்து இரண்டாவது பெரிய கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறோமா இல்லையா? எங்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கா இல்லையா? இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்குது. அப்ப எவ்வளவு ஒரு முட்டாள்களா இருக்காங்கம்மா இவனுங்க. ஒரு சின்ன விஷயம் இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள்கள் 40-50 வருஷமா அந்த கட்சியில இருக்கிறதுனாலதான் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்கன்னா, முட்டாள்தனமான கேள்வி, பைத்தியகாரத்தனமான கேள்வி, யாரும் சிந்திக்க முடியாத அறிவு கிட்ட கேள்வி கேட்கிறவங்க தான் தொட்டச்சி எரியணும், தூரம் போகணும்னு நினைக்கிறோம். அதுதான் நாம் தமிழர். அதே போல காவல்துறையை பார்த்தா பயந்து ஓடக்கூடிய நபர் தான் சீமான் அப்படின்னும், போராட்ட களத்துல வந்துட்டு தைரியமா வந்துட்டு கலந்துக்க மாட்டாரு அப்படின்னும், இவ்வளவு வருஷமா தமிழின மக்களுக்கு என்ன அப்படி பண்ணிட்டாரு, வாய்க்கு வந்ததை பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு தலைவர் மேல. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்ல, திருமுருகன் காந்தி பெரிய புடுங்கி ஒரு புடுங்குனதான் அங்க வயல்ல நட்டதுன்னு முளைக்காம கிடக்கு. இவன் எல்லாம் ஒரு ஆளா? அவனை பத்தி கேள்வி கேட்காதீங்கம்மா. அவர் பைத்தியக்காரமா? அவன் ஒரு பரதேசி நாய், 5க்கு 10க்கும் அல்லாடுற நாய், 500க்கும் 1000த்துக்கும் ஒட்டு திணையில ஓரமா தலகாணி வச்சு படுத்திருக்க நாய். இன்னைக்கு அவன்லாம் லூலு குரூப்மா. அவன்லாம் ஒரு மனுஷன் கிடையாது. அவனை காரி துப்புறாங்க. திருமுருகன் காந்தி வரலாறு திருமுருகன் காந்தி பேர் வச்சிருக்கான் பாருங்க. திருன்னா என்னடா? சாமிடா. சாமியோட பேர் அவ்வளோ பெரிய ஆப்பாட்டங்கிறான். நீ திரு பெரிய இவருக்கு திரு முருகன் காந்தி. முருகனையும் வச்சுக்கிட்டா திருவையும் வச்சுக்கிட்டா காந்தி. நீ என்னடா நீ என்ன? நீ இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, நடுப்புற நிற்கிற. இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், மண்டை மட்டும் வேற இடத்துல போய் நிற்கிது. நீ திரு முருகன் காந்தி, பைத்தியக்கார காந்தி, லூசு காந்தி. இவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சை எடுக்காதீங்க. இவனெல்லாம் நாங்கள் மனுஷனாவே மதிக்கலை. உண்மையிலே இவனை நான் மனுஷனா நினைச்சிருந்தா நாங்கள் எதிர்த்து போய் நின்றுப்போமா இல்லையா? நாங்களாம் பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரே அன்னைக்கு வந்து இவனால என்ன தெரியுமாச்சு, நாங்களாம் ஒன்று கூடணும். இந்த பழைய மாணவர்களை ஒன்று கூடுற மாதிரி நாங்களாம் நிறைய பேர் பார்க்காம இருந்தோம். நிறைய பேர் திருச்சியில இருப்பாங்க, திருநெல்வேலியில இருப்பாங்க, திருவொற்றியூர்ல இருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் நாங்க பார்த்துக்கிட்டு நாங்கள் நாம் தமிழரா ஒன்றிணைஞ்சோம். அதுக்கு வேணா வழிவகுத்துருக்கலாம். இவன் இந்த பைத்தியக்காரனால நல்லா கோழி பிரியாணி, சிக்கன் 65 சொல்லிட்டு இருக்கீங்களா? பெரியாரிஸ்டுகள் எல்லாமே சீமான் வீட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் விடுத்தாங்களே, அந்த போராட்டத்தன்னைக்கு தான் சொல்றான். இவன் எங்க முற்றுகை இவன் என்னத்த முற்றுகையிட்டான்? முக்கு சந்தில போய் நின்றுகிட்டு இருந்தான். வீடு இருக்குமா 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தாண்டி. இவனை வந்து வர முடியாது. வந்தா அவன் மூஞ்சி பேந்துரும் தெரியும். இவனுக்கு காரி துப்புறோம். நாங்க பொம்பளைங்க காரி துப்புறோம், அவன் குளிச்சிருவான். அந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்திருப்போம். இவன் அங்க வரல. இவன் போய் முக்கு சந்தில போய் தந்த ஒரு 2 பொம்பளை ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ அண்ணா ஏன் வரல, அப்படியே கட்டி பிடிக்கிறான். அண்ணன் சீமான் மாட்டேன் ஓடி போய் கட்டி பிடிச்சி முன்னா கொடுத்துருப்பான். அந்த லெவலுக்கு வெறி பிடிச்சி அழுதா அவன். இவன் போய் கம்பிக்குள்ள அப்படி வச்சுக்கிட்டு பேசுறான். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யார் நீ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். சுந்தரவல்லியை யார் என்று உலகத்திற்கே தெரியும். மலேசியாவில் அடி வாங்கியது உலகத்திற்கே தெரியும். கம்பிக்குள்ள உட்காந்து பேசுறான். இவெல்லாம் வந்து காசுக்கு, இவங்க வந்து கூலிக்கு வேலை செய்யறவங்க. நாங்கள் அதனால வந்து இவர்கள்லாம் அரசியல் லிஸ்ட்ல சேர்க்காதீங்க தயவு செய்து. இந்த காந்தியையும் இந்த திருமுருகன் காந்தியையும் இந்த லூலு குரூப்ல இருக்க குரூப் எல்லாம் வந்து தயவு செய்து அரசியல்வாதி என்று சொல்லி அரசியல்வாதிகளை அசிங்கப்படுத்தாது. அடுத்த மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி அப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடைபெற போகுது. இதற்கு வந்துட்டு ஓட்டு கேட்கறதுக்காக, வாக்கு சேகரிப்பதற்காக வேட்பாளர் கூட சீமான் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஈவிகே இளங்கோவன் மறைந்த அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு மாலை அணிவிக்கும் போது காங்கிரசார் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படின்றது அங்க நடந்திருக்கு. பெரியார் பிறந்த மண் அப்படின்னு தான் ஈரோடு. பெரியார பத்தி பேசிட்டு ஈரோடுல போயிட்டு வாக்கு சேகரிக்க போயிருக்காரு. சோ இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பின்னடைவு
ஏற்பட வாய்ப்பு இருக்கா? ஓட்ஸ் ஏதாவது கம்மியாகிறது? இல்ல இடையில ஒண்ணு சொன்னீங்களே பெரிய ஒண்ணு, பெரியாரோட மண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஈரோடு, அப்படித்தானே போயிட்டு இருக்கு இப்போ. பெரிய அளவுல பண்ணாங்களா? 4 பேரு, ஒரு தாடி வச்சவர் ஒருத்தர், தாடி இல்லாம ஒருத்தர், மீசை வச்சவர் ஒருத்தர், மீசை இல்லாம ஒருத்தர், 4 பேர் வந்திருந்தாங்க மொத்தத்துல. 70 ஆண்டு காலமா இருக்கிற திமுக ஈரோடு மக்களுக்கு என்ன செய்தது? அந்த ஈரோட்டுக்குள்ள போனா இதுவரைக்கும் கழிவுநீர் போற கால்வாய் இல்ல. எல்லாரும் வீட்டு வாசல் நாங்க போன தடவை போனோம். ஏன்னா 3 வாட்டி அரசியல் வந்துச்சுல்ல. முதல் மகன் இருந்தாரு, மகன் இறந்த உடனே அதே அந்த சேர்ல போய் அப்பா உட்கார்ந்தாரு. அப்பாவே அதை ராசி இல்லாத சேர், அதனால எங்களுக்கு வேண்டாம். தயவுசெய்து ஈரோடுல எங்க பிள்ளைங்க வெற்றி பெற வேண்டாம் நான் நினைக்கிறேன். எங்க சீதாட்சி மக்கா ரொம்ப நாள் அது ராசி இல்லாத சேர். அது 2 பேரும் மண்டையை போட்டாங்க ஒரே 5 வருஷம். ஆனா நாம் தமிழர் கட்சி சேரு போட்டியிடாம நாத்தாக்காவும் திமுகவும் தான் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து அந்த பயத்துலதான் அண்ணா திமுக எல்லாம் வரல. அந்த ஏரியா சரியில்லை சொல்லிட்டுதான் அண்ணா திமுக வரல, பிஜேபி எல்லாம் வரல. நாம் தமிழரே எங்களோட பலத்தை நிரூபிக்க நாங்க போயிருக்கோம். நீ வந்து நில்லு, நீ மக்கள் கிட்ட வந்து நல்லதை எடுத்து சொல்லு, நீ என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கேன்னு சொல்லு. 70 ஆண்டு காலமாக நீ அரசியல் பண்ணிருக்க, திமுகவில் இருந்திருக்க. 30 ஆண்டு காலமா முதலமைச்சரா இருந்திருக்காங்க, திமுகவை ஆண்டிருக்கு தமிழ்நாட்டை. அந்த ஈரோடு மக்களுக்கு செய்தது என்ன? இன்னைக்கு வந்து குடிசை வீடு நிறைய இருக்குமா, ரோடு இல்லை இன்னைக்கு வரைக்கும், இன்னமும் டெவலப் இல்லை. நிறைய பேர் அங்க உள்ள முஸ்லீம்கள்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய இடங்கள் வந்து பாலடைஞ்சு கிடக்கு. நீங்க நிறைய வீட்டை நம்ம சென்னையில எல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாது. காரைக்குடியில வந்து நிறைய வீடுகள் வந்து ரொம்ப நாளா பாலடைஞ்சிருக்கும் தெரியுமா, சிவரெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கு. இதையெல்லாம் யார் பார்த்தது? இன்னைக்கு வரைக்கும் கழிவு நீர் கால்வாய் கிடையாது, அங்க தண்ணீர் கிடையாது, மக்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, பக்கத்து ஊருக்கு தான் வேலைக்கு போறாங்க. இதையெல்லாம் செய்ய முடியாத துப்பு கட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உள்ள இருக்குங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரா? உங்க மக்களுக்கு நல்லது கிடைக்கல, உங்க மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, உங்க மக்களுக்கு நல்ல சாலை வசதி இல்ல, உங்க மக்களுக்கு கல்வி இல்ல. இதுக்கெல்லாம் போராடாத மக்கு பசங்க நாம் தமிழர் உள்ள வரக்கூடாதுன்னு போராடுறாங்க. அது 4 பேர். மக்கள் சொல்லட்டும் வர வேண்டாம், நாம் தமிழர் கட்சி வராதீங்க. நாங்க கேட்போம், ஏன் வரக்கூடாது சொல்லுங்க. எங்களுக்கு திமுக எல்லாமே செஞ்சிருக்கு, எங்களுக்கு வீடு கொடுத்துருக்கு, நிலம் கொடுத்துருக்கு, நாங்க பாருங்க எவ்வளவு நகை போட்டிருக்கோம், நாங்க பாருங்க எவ்வளவு பேர் வீடு கட்டியிருக்கோம், நாங்க பாருங்க எங்க பிள்ளைய வந்து IAS IPS படிக்க வச்சிருக்கோம், எங்க பெண்களுக்கெல்லாம் 50 சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த ரோட்டை பாருங்க சூப்பரா இருக்கு, தண்ணிய பாருங்க மிஷின்ல விட்டு பார்த்தா கூட சூப்பரா வரும், 100% பியூர் வாட்டரு. சொல்லட்டும் மக்கள், நாங்க வெளியில வந்துடுறோம். மக்கள் அவ்வளவுதான். நாங்க ஏன் நாம் தமிழர் வந்து வர்றோம்னா, இனியாவது இந்த மக்களுக்கு விடிமோட்சம் கிடைக்காதா? இனிமேலாவது இந்த மக்கள் நல்லா வாழக்கூடாதா? இனிமேலாவது இந்த மக்கள் வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க கூடாதா? இனிமேலாவது இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க கூடாதா? இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க கூடாதா? இனியாவது நல்ல சாலை, நல்ல பள்ளி, நல்ல கோயில்கள்ல பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்க கூடாதான்னு இந்த ஊழல் கட்சிகளை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய கொள்கை தான். நாம் தமிழர் வந்து இவர்கள் மாதிரி கொள்ளையடிக்கவோ பாலியல் பண்ணவோ சொத்து சேர்க்கவோ வரல. இவர்கள் செய்தவைகளை துடைத்து விட்டு ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டு வரணும்னு நாங்க துடிக்கிறோம். அது வந்து இவர்களுக்கு பயம். எங்கன்னா தோண்டாங்க வந்து என்ன வரும், எங்க அப்பா பழமொழி சொல்லுவாரு, அவன் ஒரு மனுஷன் அவனை பத்தி பேசுற தோண்டா வெறும் மசரும் மட்டையுமா தான் அவர் குப்பையில பாரு. அந்த மாதிரி இவங்க தோண்ட ஒரு மசரும் இல்லை. இவனுங்க செஞ்சது என்ன, சாதனை என்ன, பூரா வேதனை தமிழ்நாட்டுக்கு. அந்த பயத்துல வந்து பயம். இந்த மற்றவங்க எல்லாம் இந்த சுபவி எல்லாம் ஏன் ஒட்டு கொடுக்குறாங்கன்னா இவனுக்கு கட்டிங் வராம போயிடும். ஒரு பந்தாவா போய் உட்காந்துருக்காரு, தொப்பையை வச்சுட்டு உட்காந்துருக்காருல்ல, அப்படி கட்டிங் கிடைக்காது இவருக்கு. அதனால வந்து அந்த உண்மையிலேயே நாட்டுப்பற்றோடு நல்ல சிந்தனையோடு இவர்களை எங்களை எதிர்த்தால் நாங்கள் எதிர்க்கிறோம். இவங்களுக்கு நல்ல சிந்தனை கிடையாது. அதனால வந்து இவங்க பைத்தியக்காரங்க, காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். அதனால நாங்க வருத்தப்படுறது இல்லம்மா. ஈரோடு மக்கள் முடிவு செய்வார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நடப்பு அரசியல் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.